ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் புக்கை டச் பண்ணாமல் இன்னும் ஒன்றுமே பார்க்காம இருப்பீங்க. இது ஈவினிங் டைமில் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா இன்னும் நம்ம எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு ஐடியாவே இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஓரளவு படிச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய கவர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி உங்களோட வேலை போயிட்டே இருங்க. இது ஆவரேஜ் அண்டு ஓரளவு மார்க் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லைன்னா நான் இதை சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அதனால் ஈஸியாக நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது மூணு விஷயம் தான். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட், ரெண்டாவது சிம்பிளிஃபை, மூணாவது அப்ளை. இந்த மூணு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணாலே எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்ல வர்றது, நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கனாலே உங்ககிட்ட சிலபஸ் இருக்கணும். சிலபஸ் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சிலபஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு ஜெராக்ஸ் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை உங்கள் ஃபோனில் PDF வச்சுக்கிட்டாலும் சரி, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்னென்னலாம் சொல்ல வராங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் இப்போ யூனிட் 1 யூனிட் 5 இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங் எடுத்து ChatGPT இல்லை AI இல்லாட்டி கூகுள் எதாச்சும் சர்ச் பண்ணுங்க. அந்த 5 இதே சர்ச் பண்ணுறப்போ அதை பற்றி என்ன சொல்ல வராங்கிறது அந்த ஹெட்டிங்லேயே உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதான் சொல்ல வராங்க, செகண்ட் யூனிட்ல இதான் சொல்ல வராங்க, ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு என்னங்கிறது புரிஞ்சாதான் அடுத்து உள்ள போகிறப்போ புரியும், இல்லைன்னா என்னன்னே புரியாமல் போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. ரெண்டாவது ஒரு மெயினான ஒரு விஷயம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு, ஆர்டரா படிக்கிறேன் இல்லாட்டி அப்படியே படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே படிச்ச யூனிட் இல்லாட்டி அப்படியே படிக்கிற கொஸ்டினை படிச்சுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது, ஒரு யூனிட் எந்த யூனிட் நமக்கு ஈஸியாக இருக்கோ அந்த யூனிட்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு சில டைம் ஒரு சில சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் யூனிட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் இல்லாட்டி நான் அப்படியே ஆர்டர் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டமான யூனிட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த யூனிட்ஸ் ஈஸியாக இருக்குங்கிற ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் ஃபைன் பண்ணணும். எனக்கு எந்த யூனிட் ஈஸினே தெரியல, நான் புதுசாக இப்போ தான் சிலபஸை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 5 யூனிட் நான் சொன்னேன்ல அதை போட்டுட்டு ChatGPT இல்லை AI போடுங்க. இதில் எது ஈஸியான யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் எந்த ஆர்டரில் படிக்கலாம்னு கேளுங்க. அதுவே உங்களுக்கு ரெஃபர் பண்ணும். அப்படி அது சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அந்த சிலபஸ் பார்க்குறப்போ ஒரு சில யூனிட்ஸ் அந்த டாபிக்ஸ்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கலாம், இது எப்பயோ இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த மாதிரி இருக்கலாம், பார்த்தோன்னே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்களுக்கு ரிவர்ஸ்லேருந்து வரீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க பாசிபிள் இருக்குது. அது ஒரு சில யூனிட்ஸை பொறுத்து மாறலாம், காமனாக பார்க்குறப்போ இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜ் போனோன்னே உங்களுக்கு முதல் யூனிட்ல தான் இன்டர்ன் நடந்திருக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கிற யூனிட்ஸ் கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சில பேருக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த இன்டர்னல் லாஸ்ட் யூனிட்ல தான் முடிஞ்சிருக்கும். அதனால் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கனால அதுலேருந்து நீங்கள் போகலாம். அதனால் ஒரு சிலபஸில் ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு 3 யூனிட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதாவது ஜஸ்ட் பாஸ் ஆன் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 3 யூனிட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த 3 யூனிட், இப்போ 3 யூனிட்னா ஆர்டராக தான் இருக்கும் கிடையாது. இப்போ நான் ஒரு 4, 2, 1 அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா அதை அப்படியே செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 20 பேஜஸ் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு நோட் வச்சுக்கோங்க. அதில் அந்த 3 யூனிட்ஸோட ஹெட்டிங் போட்டு அந்த 3 யூனிட்ஸில் சிலபஸ் இருக்கும்ல, சிலபஸை அப்படியே பார்த்து வச்சுட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, சிலபஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபைல நான் 3 யூனிட்டை சிம்பிளிஃபை பண்ணி இப்போ வச்சிருக்கேன். அதாவது ஒரு 3 யூனிட் நானும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 3 யூனிட்ல இப்போ நீங்கள் கொஸ்டின் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட 2 மார்க் நான் 2 எடுக்க சொல்கிறேன் ஒரு யூனிட்டுக்கு. அது போக 13 மார்க் 2 எடுக்க சொல்கிறேன். சம்டைம்ஸ் சப்டிவிஷன்ஸ் கொஸ்டினா 2 கொடுக்க சொல்கிறேன். அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு மொத்தம் 4 கொஸ்டின் கணக்கு வரும். அந்த 4 கொஸ்டின் நீங்கள் எடுக்க போகிறதா நினச்சி ஒரு 4 கொஸ்டின் ஃபஸ்ட் அசியூம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4மே சிலபஸில் வேறு டாப்பிக்காக இருக்கணும், சேம் டாபிக் எடுத்து வச்சுறாங்க. அப்போ 2 டாபிக் 2 மார்க்னு எடுத்து வச்சிருப்பீங்க, 2 டாபிக் பிக் கொஸ்டின் எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த 2 டாபிக் அப்படியே அந்த பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. 3rd யூனிட் இருக்குன்னா 3rd யூனிட் போட்டு அந்த ஹெட்டிங் போட்டு அது கீழே அந்த 4 டாபிக் எழுதி வச்சுக்கோங்க. அந்த 4 டாப்பிக்கு நீங்களா ஓனா நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கிறேன் கஷ்டம் ப்ரோ, எனக்கு அதெல்லாம் புரியாதுன்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு AI இல்லாட்டி ஏதாவது டீச்சிங் வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்க. இல்லாட்டி கூகுளில் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபையாக கொடுக்கும். முடிஞ்சளவு நான் சொல்கிறேன், அது நிறையா பெரிய பேஜஸ் போகலாம், நிறையா வரலாம், வளவலன்னு வரலாம். நீங்கள் அதை 1 பேஜஸில் முடிக்க பாருங்கள். மேக்ஸிமம் தியரி பேப்பர்ஸுங்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இதெல்லாம் கவர் ஆயிரும். ஒரு பேப்பரில் முடிச்சுட்டு, அதாவது இந்த 4 கொஸ்டின் 2 மார்க்னா ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுற பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற கொஸ்டின் சம்டைம்ஸ் 2 மார்க் கொஸ்டினாக கூட வரலாம். அதனால் எப்பயுமே அந்த 4 டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 4 டாபிக்ஸ் ப்ரீஃபாகவே பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன், நீங்கள் செகண்ட் ஹாஃபாக கவர் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி ஒரு 4 டாபிக் செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்து வச்சிட்டிங்கனாலே ஒன்று அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது நான் எப்பயும் சொல்கிறேன், யூனிட் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் மாறலாம். காமனாக நான் சொல்கிறது நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கே இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நிறையா கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சு எடுக்கலாம். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா நான் ப்ரீவியஸ் கொஸ்டின், அது போக நம்ம கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுக்கு முன்னாடி உங்கள் சீனியர்ஸ்லாம் எழுதிருக்கப்போ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கமெண்ட்ஸ்லேயே நான் பின் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரஸ்டடாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் கூட பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வேறு கொஸ்டின்ஸ் பார்க்கனாலும் அது உங்கள் விருப்பம் தான்.
கொஸ்டின்ஸே வச்சுக்கோங்க. இல்லை நான் கொஸ்டின்ஸ் டேரெக்டாக எடுத்து பார்க்க போறேன்னா ஏப்ரல் மே 2025, நவம்பர் டிசம்பர் 2025, அதுவும் ஏப்ரல் மே 2024 கொஸ்டின் எடுத்து பார்க்கணும்னா பாருங்க. இது ஏப்ரல் மே செஷன்னால அந்த கொஸ்டினை கொஞ்சம் எடுத்து பர்டிகுலராக பார்க்குறது நல்லது. அதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் கண்டிப்பாக வரும் கிடையாது, ஒரு அனாலிசிஸ்க்காக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிலபஸை எடுத்தாச்சு, நம்மளா ஓன் நோட்ஸ் எடுத்தாச்சு. அந்த நோட்ஸ் எல்லாமே ஒரு பேஜ் இல்லை 2 பேஜுக்குள்ள நான் முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை பார்க்குறீங்கல்ல, பார்க்குறப்ப ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டெஃபனிஷன் நிறைய பேர் படிக்க மாட்டோம். டெஃபனிஷன் படிக்கணும், அதை தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதியிருக்கணும். ரெண்டாவது ரியல் டைம் எக்ஸாம்பிள், இந்த கான்செப்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா கரெக்ஷன் பண்ண போகிறவங்களுக்கு இவங்க அடிஷனல் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மார்க்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்ஸ் வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களோட பேப்பரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஒரு 3 யூனிட் கவர் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து ஓரளவு ஜஸ்ட் பாஸில் கொஞ்சம் நல்ல மார்க்கே எடுக்க முடியும். இருந்தாலும் இன்னும் எனக்கு டைம் இருக்குது, நான் வந்து ஓரளவு இதெல்லாம் முடிச்சிட்டேன், கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டேன் அப்படின்னா 4-5 ஜஸ்ட் அப்படியே மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. ஆர்கிடெக்சர் அது போக அந்த மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து டயக்ராம்ஸ் மெயினாக இருக்கும், இல்லாட்டி வந்து லிமிட்டேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா எல்லா இதுக்குமே சேர்த்து வந்து அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்குறப்ப எல்லாத்தையும் உள்ள மேனேஜ் பண்ணிடுங்க. அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கேட்டாலும் அந்த கொஸ்டின் அப்படியே ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டினை எழுதி வைக்கிறப்போ இந்த மாதிரிலாம் நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் டைமில் இப்போலாம் நம்ம ஆர்டர் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கிடைக்கும். அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓன் நோட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு, சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறத எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எழுதுனதை அப்படியே போய் தூக்கிட்டு போய் எழுதினாலே முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் பண்ணால் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிருக்காங்க. ஓன் நோட்ஸ் எடுத்து நீங்களாம் அனாலிசிஸ் பண்ணுறப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொன்ன டிப்ஸ், அப்போ நம்ம ஆல்ரெடி எப்பயும் கொடுக்குற டிப்ஸ் தான் இது. ஸோ இது போக அதாவது நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயத்த நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஸ்ட்ரைட் ரூட் போடுறப்ப கஷ்டமாக இருக்கும். ஷார்ட்டாக போகிறப்போ நம்மளால் வந்து வேகமாகவும் போக முடியும், அச்சீவும் பண்ண முடியும். அதே டிப்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா அது பெரிய மலை மாதிரி இருந்தாலும் அதில் நம்ம ஒரு 3 யூனிட்ஸை பர்டிகுலராக செலக்ட் பண்ணி ஈஸியானதாக செலக்ட் பண்ணி ஈஸியான வேலை போய் அதில் ஒரு 4 கொஸ்டின் நம்மளா கொஸ்டின் எடுக்கிற மாதிரி எடுத்து அப்படியே கவர் பண்ணுறோம். அப்படியே முடிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த இதில் வந்து நம்ம பாஸ் ஆகி காட்டிடலாம். ஆல் த பெஸ்ட். எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சிம்பிளாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் உங்களோட ஃபீட்பேக்கை இதை பண்ணிவிட்டு உங்களோட இதை கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.